Chapter number 3, exercise 3.3, question number 4. Determine K and solve the equation in the cubic equation if one of the roots is twice the sum of other two roots. Okay, என்ன கொடுத்துக்கிறா, ஒரு முப்படி சமன்பாடு கொடுத்துட்டு ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் இரு மடங்கு. ஓகே, ஒரு மூலம் வந்து மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு. ஸோ ஒன் ரூட் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ். ஓகே, தென் கேயின் மதிப்பை காண்க, மேலும் சாம்பாட்டை தீர்க்க. ஓகே, நம்ம கே வேலையும் நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். தென் வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். தென் வந்து அந்த ரூட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரூட்ஸ் எடுப்போம், ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுப்போம். ஓகே, எடுப்போம் நம்ம லெட் ஆல்ஃபா ரூட்ஸ் பி ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுப்போம். ஓகே, லெட் ரூட்ஸ் பி ஆல்ஃபா பீட்டா, தென் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா என்க. ஓகே, நம்ம இதில் என்ன ஹிண்ட் கொடுத்துக்கிறோன்னா வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸோ நோட் பண்ண வேண்டிய ஹிண்ட் என்ன கொடுத்துக்கிறோன்னா வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் அதர் ரூட்ஸ். ஸோ ரெண்டு மூலங்களை கூட்டும்போது கூடுதல் வந்து இரு மடங்கு ரேட்டா. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, இதனுடைய ட்வைஸ் தான் வந்து என்னது ஆல்ஃபான்னு சொல்லிக்கிறேன். இந்த ரிலேஷன் தான் கொடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமான்னு இந்த ரிலேஷன் தான் கொடுத்துருக்குறோம். இதை மைண்டில் வச்சுக்கிறோம். தென் வந்து வியட்டாஸ் இந்த ஜென்ரல் டைம் எழுதுகிறோம். என்னது கியூபிக் எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே கிவன் ஈக்குவேஷன் நம்ம வந்து இந்த வடிவத்தில் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுகிறோம். இங்கே 2 இருக்குது, எக்ஸுக்கு கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி எழுதும்போது என்ன கிடைக்குங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 6/2 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3/2 எக்ஸ் ப்ளஸ் k/2 ஈக்குவல் டு 0. ஓகே, தென் இதில் நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சம் ஆஃப் ரூட்ஸ் ஓகே ஈக்குவல் டு ரூட்ஸ் பியா சம் ஆஃப் ரூட்ஸ் என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம். நம்ம இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்குறோம் 3. ஓகே 3. ஸோ இதில் நம்ம என்ன எழுதணும்னா இதுலேருந்து நோட் பண்ணலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த ஸ்டெப்பில், ஸோ இந்த 2 இந்த பக்கம் போது ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, அப்போ இந்த ரெண்டுக்கு இந்த எப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் நம்ம பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு என்ன சொல்லணும், ஆல்ஃபா பை 2ன்னு போட போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ் பண்ணுறோம், ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3. தென் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3. ஸோ 3 ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3. ஸோ இந்த சைடுக்கு இந்த கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 1. தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெவெண்டாக பெருக்கிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா. ஓகே, தென் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு அதோட வேல்யூஸ் என்னென்னா 2 டைம்ஸ் பெருக்கும்போது அதோட வேல்யூஸு எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் அப்போ 3/2 கிடைக்கும். ஓகே, 3/2 கிடைக்கும். 3/2. ஓகே, ஆல்ஃபா வேல்யூ அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா வந்து 2. இப்போ 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் இங்கே 2 போடுவோம். அப்போ 2 காமா கிடைக்கும் ஈக்குவல் டு 3/2. ஸோ இந்த ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு பொதுவை வச்சுட்டு 2 காமனை வச்சுட்டு பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பீட்டா ப்ளஸ் காமா என்ன நம்ம படித்தோம், ஆல்ஃபா பை 2ன்னு எழுதி வச்சுக்கிறோம். ஸோ ஆல்ஃபா பை 2. அப்போ அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணுற இந்த இடத்துல ஆல்ரெடி 2 இருக்குது. இங்கே என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் இங்கே பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2ன்னு போடுறோம். ஓகே, அடுத்து இந்த இதுக்கு கட் பண்ணுறோம். ஓகே,
கட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா ஓகே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2 ஓகே பீட்டா காமா ஈக்குவல் டு 3/2 இங்கே இருக்குது தென் ஆல்ஃபா வந்து மைனஸ் வரும் ஸோ மைனஸ் ஆல்ஃபா போடுவோம் ஸோ ஆல்ஃபா வேல்யூ நம்ம 2ன்னு தெரியும் ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம 3/2 மைனஸ் 2 இங்கே சிம்பிளை பண்ணோம்னா பீட்டா காமா ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தால் 2 தான் இங்கே 3 மைனஸ் 4ன்னு போடுவோம் எல்சிஎம் எடுக்கும்போது 3 மைனஸ் 4ன்னு போடுவோம் 3 மைனஸ் 4னா மைனஸ் 1/2 கிடைக்கும் ஓகே இங்கே பீட்டா காமா வந்து மைனஸ் 1/2 நமக்கு கிடைக்குது தென் நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போடுறோம் ஓகே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ஈக்குவல் டு ஸோ இது வந்து நம்ம அதனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்க்குறோம் ஸோ ஓகே மாறிலி டேர்ம்ஸ் என்ன இங்கே அப்படின்னா இங்கே வந்து k/2 இருக்குது ஸோ மைனஸ் k/2 எடுக்கும் ஓகே இப்போ மைனஸ் k/2 இங்கே ஆல்ஃபாவுக்கு நம்ம வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு 2ன்னு தெரியும் ஓகே அப்போது ஆல்ஃபாவுக்கு வேல்யூ 2ன்னு போடும்போது 2 இன்ட்டு பீட்டா காமா மைனஸ் k/2 ஸோ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு 2க்கு கட் பண்ணிடலாம் ஓகே பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் கே சாரி கட் பண்ண முடியாது இங்கே வந்து சாரி k/2 ஸோ k/2 இருக்குது 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே என்ன இங்கே 2 இருக்குது இந்த நர்ஸ்டப் இந்த 2 இங்கே வரும்போது என்ன 4 ஆகும் ஓகே மைனஸ் k/4 ஓகே பீட்டா ஆல்ரெடி நம்ம வந்து பீட்டா காமா மைனஸ் 1/2 போட்டோம் இங்கே பீட்டா காமா என்னென்னு போட்டுக்கிறோம் மைனஸ் k/4 இங்கே கே நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால் இது ரெண்டு ஈக்குவல் தானே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு கண்டிப்பாக ஈக்குவலாக தானே இருக்குது ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம் ஸோ ஓகே இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணுறோம் ஸோ இந்த ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது சமப்படுத்தும் போது என்ன பண்ணலாம் மைனஸ் k/4 ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ஸோ இந்த மைனஸுக்கு இந்த மைனஸுக்கு கட் பண்ணிக்கலாம் தென் வந்து இப்போ கே வேல்யூ வேணும் என்ன பண்ணலாம் நம்ம இந்த 2 இங்கே பெருக்கு இங்கே 4 இங்கே பெருக்க வேண்டியது அப்போ 2k ஈக்குவல் டு 4 then k equal to 4/2 then k equal to okay இப்போ நம்ம k வேல்யூ தெரிஞ்சிருச்சு ஆல்ஃபா வேல்யூ தெரிஞ்சிச்சு அடுத்து நம்ம பீட்டா காமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா வந்து ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா/2ன்னு படித்தோம் இல்லையா இதில் ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1 ஆயிரும் ஸோ இந்த மாதிரி இந்த டேம் அப்படியே நம்ம எழுதுகிறோம் ஸோ ஒன்ஸு அந்த டேம் தான் ஆல்ஃபா/2 ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் காமா ஓகே இது நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி வி நோ தட் ஓகே இதுலேருந்து ஆல்ஃபா வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு தெரியும் ஸோ ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 2/2 என்ன ஆயிரும் 1 ஆயிரும் ஓகே அப்போது இங்கே 1 ஆயிரும் ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது 2/2 ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் காமா தென் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 1ன்னு ஆகிப்போச்சு ஓகே 1ன்னு தெரிஞ்சிச்சு ஸோ இதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு ஈக்குவேஷனை பயன்படுத்தி போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம பீட்டா வேணா என்ன பண்ணலாம் இல்லை பீட்டா வேணும்னா 1 மைனஸ் காமா ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் ஸோ ஈக்குவேஷனும் பேர் வச்சுக்கலாம் இந்த ஈக்குவேஷன் நம்ம 1ன்னு வச்சுட்டோம் ஓகே இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஓகே இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு பீட்டாவுக்கெல்லாம் 1 மைனஸ் காமான்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அதேமாதிரி காமா வேணும்னா 1 மைனஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம் ஓகே தென் வந்து இந்த இந்த ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 வந்து பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ஈக்குவேஷன் கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் பீட்டாவுக்கெல்லாம் 1 மைனஸ் காமான்னு போகிறோம் 1 மைனஸ் காமா இன்ட்டு காமா ஈக்குவல் டு மைனஸ் 1/2 ஓகே இதெல்லாம் பெருக்கிறோம் நம்ம 1 இன்ட்டு ஆர் ஸோ 1 இன்ட்டு காமா ஸ்கொயர் ஓகே தென் 1 மைனஸ் 2 அந்த கொண்டு போகும்போது என்ன ஆயிரும் இங்கே 2 காமா மைனஸ் 2 காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸோ இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ அதர் சைடு கொண்டு போயிடலாம் ஆல்ரெடி இங்கே என்ன ஆயிரும் 0 ஆயிருங்க எல்லாம் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 1 ஆல்ரெடி இருக்குது அதை நம்ம லாஸ்ட்டில் எழுதிக்கலாம் தென் இதை வந்து ஃபஸ்ட்டு வாரம் எழுதிக்கலாம் 2 காமா ஸ்கொயர் மைனஸ் 2 காமா ஓகே இது எப்படி எழுதலாம் நம்ம இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் இப்போ 2 காமா ஸ்கொயர் மைனஸ் 2 காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகே இதை வந்து நம்ம வந்து
ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்க்குறோம். ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா இது முடியாது. ஸோ வந்து மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபார்மிங் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ காமா வேல்யூ வேணும்னா மைனஸ் பி. ஸோ இதில் a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு -2, c ஈக்குவல் டு -1. ஓகே, மைனஸ் பி அப்படின்னா 2 ஆயிரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 4 minus 4 into a வந்து 2 then c வந்து -1. ஓகே, by 2a 2 into 2 plus or minus 4 இங்கே ஆல்ரெடி பெருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரு. ஸோ 4 into 2 8 by 4. நெக்ஸ்ட் டைமில் 2 plus or minus 12 root 12 வர root 12. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காமா வேணுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். இங்கே 12 எப்படி எழுதலாம்? ரூட் 12 4 into 3 எழுதலாம். ஸோ 4 into 3 எழுதலாம். 4 into 3 12 வந்து 4 into 3 எழுதலாம். 4 ரூட் எடுத்தால் 2 கிடைக்கும். தென் இதுக்கு ரூட் எடுக்க முடியாது. ஓகே, அப்போ ரூட் 12 இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ அதை பயன்படுத்தி இங்கே எழுதுகிறோம். அப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 2 root 3 by 4. ஓகே, காமனாக ரூட் 2 எழுதிருக்கிறோம். 2 into 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான் இருக்குது. 2 வெளியே போயிடுச்சு. தென் root 3 by 4. ஓகே, இங்கே கட் பண்ணுறா 2 times. therefore காமா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது? காமா வேல்யூ காமா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் root 3 by 2. ஓகே, இதுதான் நமக்கு. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா வேல்யூ வேணும்னா 1 மைனஸ் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இதெல்லாம் காமா வேல்யூ 1 ப்ளஸ் root 3 by 2ன்னு வச்சுட்டா கூட. அப்போ நம்ம வந்து பீட்டா வேணும் என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோம்? பீட்டா வேணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்? 1 மைனஸ் காமான்னு சொன்னோம். இதில் காமா ஒரு வேல்யூ நம்ம எடுத்தால் கூட பீட்டா வேணும்னா ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். சரியா? சப்போஸ் இப்போ இங்கே ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். 1 ப்ளஸ் root 3 by 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இதை ஒன்றை வந்து நம்ம கழிச்சா போதும். ஓகே, நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இங்கே வந்து போடும்போது எல்சிஎம் 2 மைனஸ் 1 ப்ளஸ் root 3. தென் வந்து போடும்போது நமக்கு 2 மைனஸ் 1 ஸோ 1 ப்ளஸ் root 3 by 2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே வேணுது இதே டைம் இதில் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வேல்யூ வந்து காமா எடுத்தோம்னா பீட்டா வேல்யூ இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா வந்து நமக்கு என்னென்னு தெரியும்? ஆல்ஃபா வந்து 2 நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஆல்ஃபா 2 பீட்டா 1 ப்ளஸ் root 3 தென் காமா வந்து இன்னொன்று 1 மைனஸ்னு வச்சுக்கலாம். 1 மைனஸ் root 3 by 2. ஓகே, தென் கே வேல்யூ ஈக்குவல் டு 2. ஓகே, நம்ம 4 ஃபைன் பண்ணிட்டோம். therefore give a required roots are alpha beta gamma. ஓகே, 2, 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றா கூட எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் root 2. ஓகே, தென் கே வேல்யூ தனியாக எழுதிக்கலாம். கே ஈக்குவல் டு 2. இது நமக்கு தேவையான ஆன்சர் மூலங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.